ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை. பட் சைல்ட்ஹுட் டேஸில் ஸ்கூலில் பசங்க கூட படிக்கிற பசங்க பேசியிருக்காங்க WWF WWE அப்படின்னா. ஓகே, ஆக்சுவலாக நான் என்னோடய ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நான் இருந்தது வந்து ஒரு கிராமம் தான், ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் டிவிலாம் இருக்காது. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு அண்ணா இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் நாங்கள் போயிட்டு ரெஸ்லிங் பார்ப்போம் ஸ்கூல் டேஸில். ஸோ ரெஸ்லிங் பார்க்குறதோட நிறுத்தாமல் மறுநாள் ஸ்கூல் வந்துட்டு அதையே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெளியில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எல்லா பேக்கையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒன்றா வச்சுட்டு ஸோ அதில் வந்துட்டு எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறது, அதே மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நாங்கள் இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்ல ரெஸ்லிங்கில், லைக் மணி இன் த பேங்க், ராயல் ரம்பிள், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு வந்துட்டு எங்கள் கிளாஸ்க்கு பின்னாடி வந்துட்டு ஒரு செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃப்க்கு மேலே வந்துட்டு ஒரு ரோப் கட்டி அதில் வந்து ஸ்லேட் கட்டி இது பண்ணி வச்சுருப்பாங்க, மேலே தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்லேட் தான் வந்துட்டு இந்த மணி இந்த பேங்க்ல அவங்க வச்சிருக்கிற அந்த ப்ரீஃப் கேஸ்ன்னு நினச்சிட்டு மேலே ஏறி அதை எடுத்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னிங், அவங்க தான் வந்துட்டு சாம்பியன், அந்த மாதிரி சொல்லி விளையாடிட்டு இருப்போம். ஸோ இட் வாஸ் வெரி நாஸ்டாலஜிக் ஆக்சுவலி. ஸோ ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு WWE மட்டும்தான் ரெஸ்லிங்கில். பட் வந்துட்டு அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. லைக் WCW இருக்குது, நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் இருக்குது, அதே போல் AEW இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ், அப்புறம் AAA ரெஸ்லிங், அப்புறம் ரிங் ஆஃப் ஆனர். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல நடக்கிறது. கரெக்ட். ஸோ நான் இப்போ WWE எப்படி வந்துட்டு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வின்ஸ் மிக்மேன் ஒருத்தர் இருப்பார். லைக் அவர் ரீசெண்டாக வந்துட்டு WWE பிரசிடெண்ட்டாக இருந்தார். பட் டியூ டு சம் அலகேஷன்ஸ் அவர் வந்துட்டு இதாகிட்டார், ப்ரமோஷன் விட்டு போயிட்டார். ஸோ அவரோட தாத்தா தான் வந்துட்டு ஜெஸ்ஸி மிக்மேன். ஸோ அவர் தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரெஸ்லிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட வின்ஸ் மிக்மேனோட அப்பா வந்துட்டு அதை வந்துட்டு அந்த கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணார். ஸோ இவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1953 வந்துட்டு கேபிட்டல் ரெஸ்லிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் மிக்மேனும் அப்புறம் டூட்ஸ் மோண்டட்னு ஒருத்தர், ஸோ 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து 1963 வந்து அந்த ஜெஸ் மிக்மேனோட பையன், அதாவது கரண்ட் வின்ஸ் மிக்மேனோட அப்பா, சீனியர் வின்ஸ். ஸோ அவர் வந்துட்டு 1963 வந்து வேர்ல்டு வைட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் WWF அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார் 1963. ஸோ 1982 வந்துட்டு நம்ம கரண்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வின்ஸ் மிக்மேன் வந்து அந்த கம்பெனியை வாங்குறாரு அவங்க அப்பாட்டேருந்து. வாங்கி அதை வந்து ரீபிராண்ட் பண்ணுறாரு வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு WWF. ஸோ வின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. லைக் ரெஸ்லிங் வந்துட்டு ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் வந்து இவ்வளோ ப்ராடாக செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இப்போ வந்துட்டு அங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ரீஜனல் ரெஸ்லிங் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இருக்குன்னா சென்னையில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு ப்ரொமோஷன், மதுரையில் ப்ரொமோஷன், அந்த மாதிரி இருக்குன்னா அந்தந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்துட்டு அது தெரியுமே தவிர அக்ராஸ் தி கண்ட்ரி அந்த டெரிட்டரி தாண்டிங்க அப்படின்னா அதில் உள்ள ரெஸ்லர்ஸ் நேமோ இல்லை அதில் இருக்கிற ப்ரொமோஷன்ஸோட அந்தளவுக்கு அந்த ஸ்டோரி லைன் எதுவுமே வந்து வெளியில் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரீஜனலாக தான் இருந்துச்சு. பட் வந்து வின்ஸ் மிக்மேன் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு, இதை வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகணும், யூஎஸில் இருந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 1980s வந்து இந்த டெரிட்டரி அக்ரிமெண்ட்டுங்கிற NWA நேஷ்னல் ரெஸ்லிங் அசோசியேஷன், ஸோ அவங்களோட அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ப்ரோக் பண்ணிவிட்டு நிறைய ப்ரொமோஷனில் இருக்கிற மற்ற ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு WWF கண்டென்ட்காக ஏர் பண்ணார் டெலிவிஷனில்.
ஸ்டார்ஸ்னா யார் சொல்றீங்க? ஹாலிவுட் ஸ்டார்ஸ்? ஹாலிவுட் ஸ்டார்ஸ் இல்லை, லைக் நம்ம ஸ்டார்ஸ் நீங்கள் என்ன சொல்லுவோம்னா ரெஸ்லிங்கில் வந்துட்டு ஃபேமஸாக உள்ள பர்சன்ஸ் வந்து ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹல்க் ஹோகன், ராலி பைப்பர், ராடி பைப்பர், ஆண்ட்ரே தி ஜயண்ட், அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் பீக்கில் உள்ளவங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு இவர் என்ன பண்ணார்னா WWF கான்ட்ராக்ட்குள்ளார வந்துட்டு கான்ட்ராக்ட் இது பண்ணி உள்ளே கொண்டு வந்தார். ஸோ வந்து 80s ரெஸ்லிங்கை வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் மைக் டைசன், அந்த டைமில் மைக் டைசன், முகமது அலி, அர்னால்டு, மைக் டைசன், அந்த மாதிரி இன்னும் நமக்கு தெரியாமல் அந்த யூஎஸில் இருக்கிற பாப் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரெசல்மேனியான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ இதை வந்துட்டு நாட் ஜஸ்ட் ஒரு ரெஸ்லிங் ஷோவாக இல்லாமல் ஒரு பாப் கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்தார் நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ வந்துட்டு இது மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்றுச்சு. ஓகே, ஸோ அனதர் திங் இஸ், உங்களுக்கு ரெஸ்லிங்னா உங்களுக்கு நீங்கள் WWE பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைக் ஃபைட் பண்ணுறாங்க ரிங்கில், ஸோ அது வந்துட்டு ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வயசுல இவங்க கூட இருந்த பசங்க அவங்கலாம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்களாம் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அப்போ நானுமே ஓகே, என்னடா இவ்வளோ ஹார்டாலாம் ஹிட் பண்ணிக்கிறாங்களே, பிளட்லாம் வர மாதிரி கூட வரும் அப்படின்லாம். ஏன்னா நான் எல்லா விஷயங்களும் வந்து நான் கேட்டது தான், நான் பார்த்தது ரொம்ப ரேரஸ் தான். ஓகே, சூப்பர். அப்போ சரி என்ன இப்படிலாம் ஃபைட் பண்ணிப்பாங்க சரி அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் க்ரோன் அப் தான் தெரிஞ்சது இது எல்லாமே ஃபேக் தான். இது எல்லாமே ஃபேக் தான். ஃபேக் இன் தி சென்ஸ் எல்லாமே சம்வாட் ஸ்கிரிப்டட் அவங்க. ஓகே, ஆக்சுவலாக ரெஸ்லிங்கிறது வந்து இப்போ மூவி மாதிரி தான். இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு மூவி பார்ப்போம், பட் மூவி பார்க்கும்போது லைக் ஒரு ஹாரர் சீன் வந்தாலோ இல்லை கொஞ்சம் சேடான சீன் வந்தாலோ நமக்குமே சேட் ஆகும். பட் வி ஸ்டில் நோ மூவி இஸ் ஃபேக். ஸோ அதே போல் தான் ரெஸ்லிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். பட் வந்துட்டு இதில் ஸ்டோரி லைன் இருக்கும், இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு ரியல் லைஃப் மூவி மாதிரி தான். ஸோ just it carries some emotional ஸோ இதை வந்துட்டு வின்ஸ் மெக்மேன் வந்து ரொம்ப வேற லெவலில் கொண்டு போனார் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இன்டர்நெட்லாம் கிடையாது. ஸோ அதே போல் வந்துட்டு அப்போ ரெஸ்லர்ஸ்லாம் சைன் பண்ணுறப்போ ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்லர் வில் ஹேவ் தேர் ஓன் கேரக்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்டர்டேக்கர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அண்டர்டேக்கர், கெயின், ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். இப்போ அண்டர்டேக்கர்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு டெட் மேன் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அவனுக்கு 7 உயிர் இருக்கு, அவனுக்கு 7 உயிர் இருக்கு, எரிச்சாலும் திருப்பி வந்துருவான். இதெல்லாம் நம்ப வச்சிருக்கானுங்க நம்மள சின்ன வயசுல அப்படின்னா. அப்போ எவ்வளோ திங்க் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிருப்பானுங்க. ஸோ வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்லர் வந்து அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ரெஸ்லிங் டைம்ல வந்து கெய்ஃபேப்னு சொல்லுவோம். கெய்ஃபேப். ஸோ கெய்ஃபேப்னா என்னன்னா, இப்போ நீங்கள் இன்சைட் த ரிங்கில் வந்துட்டு என்ன கேரக்டரில் இருக்கீங்களோ அவுட் சைட்லேயும் நீங்கள் அதே மாதிரி தான் பப்ளிக்கில் வந்துட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க. கேரக்டரை பிரேக்கே பண்ண மாட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மற்ற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, மற்ற ஆடியன்ஸ் வந்து வெளியில் உங்களை வந்து இந்த கேரக்டரோட பார்த்தா தான் அவங்க ரெஸ்லிங்கை பார்க்க வருவாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு இது வந்துடும், ஃபேக் பர்செப்ஷன் வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த கேஃபேப்ங்கிற டேர்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ரெஸ்லிங்லாம் வந்துட்டு ரியல் நினச்சேன் அப்படின்னு. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் 2 ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ரெஸ்லிங்லாம் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க, லைக் எங்கள் அப்பா மாதிரி. எங்கள் அப்பா இன்னும் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க, பட் நான் சொல்லதில்லை அவங்கள்ட்ட. ஸோ வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெஸ்லிங் டேர்மில். இன்னொருத்தவங்க வந்துட்டு இது எல்லாமே தெரியும், ரெஸ்லிங் வந்துட்டு ஸ்கிரிப்டடு, ஸ்டோரி லைன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஸ்மார்ட் மார்க்ஸ். ஸோ ஸ்மார்க்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டோரி லைனுங்கிறோம்ல. ஸோ ஸ்டோரி லைன் என்னென்னா, 2 ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஃபீட் வரும். ஸோ இந்த ஃபீட் வந்து சம் ரீசன்ஸ்க்காக ஃபீட் வரும். ஸோ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தன் சொல்லுவான், நீ வந்துட்டு வின்ஸ் மெக்மேன் கூட
வின்ஸ் மெக்மேனுக்கு நீ ஃபேவரெட்டு, ஸோ அதனால தான் உனக்கு வந்து அவர் வந்து நிறைய ஃபேவர் பண்ணுறாரு, நீ நிறைய மேட்சஸ் வந்துட்டு வின் பண்ணுற, ஏமாற்றி ஜெயிக்கிற, நான் வந்து நேர்மையானவன். ஸோ ரெஸ்லிங் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து கெட்டவன், இன்னொருத்த வந்து நல்லவன். ஓகே. ஸோ இந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவனோட சைட்லேருந்து என்ன நியாயத்தை சொல்கிறான், இவனோட சைட்லேருந்து என்ன சொல்கிறான், கடைசியாக யார் வின் பண்ணுறாங்க, எப்படி வின் பண்ணுறாங்க, ஸோ ஃபைனலாக யார் இது பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாதக்கணக்கில் நடக்கும் அந்த ஃபீல்டு. ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி லைன்லாம் வந்துட்டு ஒரு நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம வந்துட்டு டிவி சீரியல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ சீரியலில் வந்துட்டு சின்ன ஸ்டோரி தான், மாமியார் மருமக சண்டை தான் நடக்கும் மேக்ஸிமம் எல்லா சீரியல்லையும். பட் அதை வந்து வருஷக்கணக்கில் இழுப்பானுங்க பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி லைன். அவன் கடைசியில் என்ன தான் பண்ணுவான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ சேம் கோஸ் டு ரெஸ்லிங். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து டியூனின் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட ரெஸ்லிங் ப்ரொமோஷன்ஸை. ஸோ வந்து ஸ்கில்லை விட இங்கே முக்கியமானது என்னென்னா இந்த ஸ்டோரி லைன்ஸ், இந்த மைக், அதாவது அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு. ரெஸ்லிங்கை விட இதெல்லாம் ரொம்ப அதிகம். இன்னொன்று வந்து உங்கள் கேரக்டர் எப்படி, பர்சனாக வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணுறீங்க, உங்களோட கரிஸ்மா எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்தான் வந்துட்டு ஒரு ரெஸ்லரோட ஒரு வேல்யூ ஆர் அவங்களோட வந்துட்டு அந்த ஹீரோயிசம் எல்லாமே வந்து டிட்டர்மின் ஆகும் ரெஸ்லிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஸ்டோரி லைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்காங்கல்ல. ஆமாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் கேள்விப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கா? பட்டது அதான் விரல் விட்டே எல்லாம் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரு, ரே மிஸ்டீரியோ, ஜான் சீனா, கேன், அப்புறம் அவ்வளோதான், ஷான் மைக்கிள்ஸ், லைக் தட், இந்த மாதிரி தான். இது தாண்டி வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சதில்லை. ஓகே. இப்போ வந்துட்டு WWE மாதிரியே அந்த டைமில் 1995 வந்துட்டு 1990s 1988 அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கும் 2 ப்ரமோஷன்ஸ்க்கு. ஒன்று வந்து WWE, இன்னொன்று வந்து WCW. ஓகே. ஸோ WCW வந்துட்டு லைக் ஆல்டர்னேட்டிவ் டு WWE. ஸோ வந்துட்டு இது வந்து 1988 வந்து ஜிம் கிராக்கெட்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ வந்துட்டு இதை வந்து 1998 வந்து டெட் டர்னர் வந்து வாங்கிட்டார். ஸோ டர்னர்கிட்ட வந்து நிறைய பணம் இருந்துச்சு. லைக் டர்னர் யாருன்னா ஒரு பெரிய பணக்காரர். ஸோ வந்து டர்னர்கிட்ட வந்து நிறைய பணம் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அவர் டிஎன்டி அந்த மாதிரி டிவி சேனல், சிபிஎஸ் டிஎன்டி அப்படிங்கிறது வந்து யூஎஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான நெட்வொர்க் கம்பெனிஸ். இப்போ நம்ம இங்கே எப்படி சன் டிவி அந்த மாதிரி இப்போ கலாநிதி மாறன் இருக்கிற மாதிரி அங்கே வந்து அவர் டர்னர் வந்து பெரிய டர்னர் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ டைம்ஸ் நவ் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே டர்னர் நெட்வொர்க்ஸ் கீழே தான் வரும். ஸோ டிஎன்டிங்கிறது வந்து அந்த டைமில் ஃபேமஸான சேனலு. ஸோ வந்துட்டு அவர்கிட்ட நெட்வொர்க் எல்லாமே இருந்ததுனால அவருக்கு என்னன்னா இந்த வின்ஸ் மெக்மேனோட WWE அந்த டைமில் வந்து WWF இதை வந்து அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்மு. ஸோ வந்துட்டு 1995 வந்து மண்டே நிட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணான். இது ஏன் மண்டே நிட்ரோன்னு பேர் வச்சான் அப்படின்னா WWFல வந்து மண்டே நைட் ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோஷன் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ரான்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, இப்போ ரா, ஸ்மாக் டவுன், இது 2 வந்துட்டு மேஜர் எபிசோட்ஸ் ஆஃப் WWE வீக்லி எபிசோட்ஸ். ஸோ இதே போல் வீக்லி மண்டே வந்துட்டு இவன் WWE ரான்னு வச்சுருந்தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேமாக WWE நிட்ரோ, அதாவது சாரி மண்டே நைட் ரான்னு வச்சுருந்தான். இவன் வந்து ஆல்டர்னேட்டிவாக மண்டே நிட்ரோ. ஸோ நேம் வந்து சிமிலராக இருக்கும், ஜஸ்ட் ஃபார் காம்படிஷன். ஓகே. ஸோ வந்துட்டு இவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த WWF ஸ்டார்ஸ் லைக் ஹல்க் ஹோகன், ரேண்டி சேவேஜ், லெக்ஸ் லூகரு, கெவின் நேஷ், ஸ்காட் ஹாலு, இவங்க எல்லாரையுமே வாங்கிட்டான். எல்லாருமே சைன் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க இல்லைன்னா இப்போ மாடர்ன் டே WWE இருக்குல்ல, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இவங்க 5 பேர் தான். ஹல்க் ஹோகன், ரேண்டி சேவேஜ், லெக்ஸ் லூஜரு, கெவின் நேஷ், ஸ்காட் ஹாலு. ஸோ 1996 வந்துட்டு ஹாலும் நேஷும் வந்துட்டு நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் ஹோகனோட சேர்த்து ஒன்று இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆன்டி ஹீரோ குரூப்பு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரெஸ்லிங் ப்ரொமோஷன் நடக்கும், அதாவது ஸ்டோரி லைன் எல்லாமே வந்து இந்த WCWக்குள்ளேயே நடக்கும்.
பட் அவுட் சைட்லேருந்து ஒரு குரூப் ஒருத்தவங்க வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணுறேன் இவனுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. வீக்லி தான் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டிங்னு ஒரு ரெஸ்லர் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவன் வந்துட்டு WCWல பெரிய ஹீரோ. பட் இவனுங்க NW நியூ வேர்ல்ட் ஆர்டர் வந்து இவனை வந்துட்டு ரொம்ப ஆன்டி ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டோரி லைன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு 83 வீக்ஸ் வந்து WCW வந்து WWF ராவ வந்து ரேட்டிங்கில் பீட் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. ரேட்டிங்னா வீக்லி ரேட்டிங், டிவி ரேட்டிங்கில். ஸோ WWF வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க, பணத்தெல்லாம் இது பண்ணானுங்க, கிரியேட்டிவாக வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு வின்ஸ் மெக்மேன் ஒன்று ட்ரை பண்ணான். என்னன்னா இதுதான் ஆட்டிடியூட் ஏரா. இந்த ஆட்டிடியூட் ஏராங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏராஸ் இன் WWE. ஸோ இந்த ஒரு இதை வச்சு என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு கம்பேக் கொடுத்தான் வின்ஸ் மெக்மேன். ஸோ வந்துட்டு ஸ்டோன் கோல்டு, ஸ்டீவ் ஆஸ்டனு, ராக், ட்ரிபிள் ஹெச், அண்டர்டேக்கரு, டிஜெனரேஷன் எக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஷான் மைக்கேல்ஸு, ட்ரிபிள் ஹெச், பஞ்ச் ஆஃப் அதர் பீப்புள். ஸோ இது எல்லாமே எப்படின்னா ரொம்ப அடல்ட் ஸ்டோரி லைனு. அதாவது ரேட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆட்டிடியூட் ஏரானா ஒரு 18+ ரேட்டிங் மாதிரின்னு வச்சுங்களேன், நாட் PG ஏரா. ஸோ ஒரு யூஎஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. PG-13 இருக்குது, அப்புறம் வந்து 18+க்காக உள்ள மாதிரி ஒரு இது இருக்குது, ரேட்டட் ஆர்ன்னு சொல்லுவாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் இருக்கும் டிவியில். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ஆடியன்ஸோட இதை கெட் பண்ணுறதுக்காக நீ நார்மல் ஸ்டோரி லைன் தானே எனக்கு வரல, க்ரியேட்டிவாக வரல, நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு WCW பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ஸ்டோரி லைனு, ரொம்ப ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ் லைக் அண்டர்டேக்கரை எரிக்கிறது, வின்ஸ் மெக்மேனுக்கும் ஸ்டோன் கோல்டுக்கும் ஒரு ஃபியூட் வரும். லைக் ஒரு கார்பரேட் லீடர் அண்ட் ப்ளூ காலர் ஒர்க்கர். ஒரு லீடர் வந்து எப்படி ப்ளூ காலர் ஒர்க்கர் வந்து எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், இவன் அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அவனை ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியான ஸ்டோரி லைன்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணி என்ன ஆகுறான் அப்படின்னா அடுத்து வேறு லெவலில் கொண்டு போகிறான் WWF. ஸோ 1998 வந்து ரொம்ப ரேட்டிங் வந்துட்டு அதிகமாகிருச்சு WWFக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு WCW வந்துட்டு கிரியேட்டிவ் டிசிஷன் எல்லாமே புவர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு டேவிட் ஆர்கேட்னு ஒருத்தன் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியனாக மாற்றிட்டானுங்க. அப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பாலிடிக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால WCW வந்து ரொம்ப ரேட்டிங் கம்மியாச்சு. அப்புறம் வந்துட்டு டெட் டர்னர்ஸோட மீடியா வந்துட்டு அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து WCW வந்துட்டு டிவி சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அவனுங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா மார்ச் 2001 வந்துட்டு WWF வந்து WCW வந்து வெறும் 2.5 மில்லியனுக்கு வாங்குறானுங்க. வாங்கிட்டு அவனுங்களோட ஃபைட்டை வந்து முடிச்சிடுறானுங்க. இது எங்கே போகுது அப்படின்னா இன்வேஷன் ஸ்டோரி லைனுக்கு போகுது. இன்வேஷன் ஸ்டோரி லைன்னா இப்போ நார்மலாக வந்து 2 ரெஸ்லிங் கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் ஆகிறது நார்மல் விஷயம். பட் மக்கள் வந்து அவங்களுக்கு மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் வேற ஒரு பெர்செப்ஷன்ல இந்த பிராண்டை பார்த்துட்டு இருந்தேன். அதில் உள்ள ரெஸ்லர்ஸு எல்லாருமே வந்து வேற மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க. இப்போ வேற ஒரு கம்பெனி வந்து அவனுங்களை வாங்குறப்போ இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவனுங்களோட கேரக்டர் எல்லாமே மாறணும். ஸோ இதை வந்து எப்படி நார்மலாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு இவனுங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. ஐ மீன் ஆடியன்ஸ்கால அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க வின்ஸு. ஸோ வின்ஸ் மெக்மேன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு இன்வேஷன் ஸ்டோரி லைன் பண்ணான். இது வந்துட்டு வேற லெவலு. எப்படின்னா WCW அப்படியே தான் இருக்கும், நேம் எதுவுமே உடனே மாற்ற மாட்டான் ஆன்லைனில். அதில் வந்துட்டு ப்ரமோஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் வந்து ஒரு 4-5 பேர் நியூ வேர்ல்டு ஆர்டர் சொன்னான்ல, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க WWFலேருந்து வர மாதிரி அவனுங்களை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து இவனுங்க மேட்ச் எல்லா மேட்ச்லையும் உள்ளே பூந்து அடிப்பானுங்க, எல்லா மேட்சையும் டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. ஸோ இந்த இன்வேஷன் ஸ்டோரி லைன் வந்துட்டு WCW இதுக்கும் ECW ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. அவனுங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு WWF கண்ட்ரோல் கொண்டு போகிறதுக்காக இந்த ஸ்டோரி லைன் இது பயங்கரமாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஆங்கரை கிரியேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா அவங்களோட ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னொருத்தவனுங்க இன்வேஷன் பண்ணி அவனுங்களோட கேரக்டர் மாறுறது இவனுங்களுக்கு பிடிக்கல. ஸோ வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா
இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு மாற்றிட்டானுங்க, மெர்ஜ் பண்ணியாச்சு. பட் வந்து 2002 வந்துட்டு ஒரு லீகல் பேட்டில் வருது. ஏன்னா வேர்ல்டு வைல்ட் ஃபயர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன், எல்லாருக்குமே தெரியும். லைக் நீங்கள் அந்த கிளாஸ்மேட் நோட்ஸ் இருக்குல்ல, நோட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பாண்டாவோட சிம்பிள் போட்டு WWFன்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து லீகல் பேட்டில் வந்துருச்சு. என்னன்னா நாங்கள் தான் இந்த நேம் வந்துட்டு ஓன் பண்ணணும். ஸோ அது வந்ததுனால என்ன பண்ணிட்டானுங்க, WWF வந்து ரீபிராண்ட் பண்ணிட்டானுங்க. வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன்லேருந்து வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரீபிராண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற WWE. ஸோ அதுக்கப்புறம் இவனுங்க வந்துட்டு என்ன பண்ணானுங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் மோர் குளோபல் எக்ஸ்பான்ஷன். அதாவது இப்போ இவனுங்க யூஎஸ்ல இருக்கிற டிவி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஏரா ஃபுல்லாகவே வந்துட்டு அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். அடல்ட் கண்டென்ட்ஸ்னால் ரொம்பலாம் கிடையாது, லைக் பிளட் வர மாதிரி மேட்சஸ், ரொம்ப அக்ரெஷனான மேட்சஸ், லைக் பார்ப்டு வயரை வந்துட்டு சுத்துறது. ஆக்சுவலா பிளட் எல்லாமே வந்து ஃபேக் தான். சம்டைம்ஸ் வந்து ரியலா இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிளட் எல்லாமே ஃபேக் தான். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்க்க முடியாது. ஆமா, கரெக்ட். ஸோ யூஎஸ்ல ஓகே, பட் அதர் கண்ட்ரி கொண்டு போனோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் டிவிக்கு வந்துட்டு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் மட்டும்தான் வந்துட்டு இது பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி கொண்டு போகலான்னு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் பிஜி ஏரான்னு சொல்லிட்டு கொண்டு வரான். ஸோ அந்த பிஜி ஏரா என்னன்னா லெஸ் அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு ஷோ மாதிரி கொண்டு போகலாம். லைக் ரொம்ப அக்ரெஷனான இது வேணாம், பிளட் வர மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரானுங்க. கொண்டு வந்துட்டு வெறும் ரெஸ்லிங் இல்லாமல் வேற என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் பாப் ஸ்டார்ஸ் வருவானுங்க, டக்குன்னு அவனுங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி லைன் இருக்கும், வந்துட்டு அடி வாங்கிட்டு போவானுங்க. கேமியோஸ், கரெக்டு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இது எப்போ பிரச்சனையாச்சு அப்படின்னா வின்ஸ் மெக்மேனோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேராசன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மொனோபொலி ஆகிட்டான். அவனை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. WCW வாங்கிட்டான், ECWங்கிற ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரொமோஷன்லாம் வாங்கி பெரிய ஆள் ஆகிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட், இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து விற்கிறீங்க, இதை வந்து நீங்கள் எப்போ வரைக்கும் நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க? காம்படிஷன் இருக்கிற வரைக்கும் கொடுப்பீங்க. ஆமா, கரெக்ட். ஆப்வியஸா நமக்குன்னு ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா என்ன நம்ம பெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட ஒரு காம்படிட்டிவா எடுத்துட்டு என்ன பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவன் வந்து இந்த குட்டி குட்டி ப்ரொமோஷன்லாம் வாங்குறதுனால இவனுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது ரெஸ்லிங் பார்க்கணும்னா WWE தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க. நல்ல நல்ல ரெஸ்லர்ஸ்லாம் இவனும் காசு கொடுத்து வச்சிருக்கான். நம்ம எதுக்கு வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இவனுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு தேவை பணம். ஸோ அதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா ஸ்டோரி லைன்லாம் வந்துட்டு வருஷ கணக்கில் போகும் முன்னாடிலாம். ஸோ அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே சங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மந்த்லி, அதாவது ஒரு 2 பேருக்கு ஃபீட் நடக்குதுன்னா கொஞ்சம் மந்த்லேயே முடிஞ்சிடும், அடுத்து அவன் கூட வேற ஃபீடு. அதே போல் நிறைய மேட்சஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சான். லைக் 2 hours இருந்த ரா வந்துட்டு 3 hour மாற்றினான். 1 hour இருந்த ஸ்மாக் டவுன் வந்து 2 hour மாறிச்சு. அப்புறம் NXTன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் ஒன்று கொண்டு வந்தான். லைக் அது ஸ்டார்டிங்கில் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ரெஸ்லிங்கில் நம்ம வந்து ரெஸ்லராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரீமோட இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஷோ மாதிரி வச்சானுங்க. ஃபைனல் வின்னர் இஸ் கோயிங் டு பி எ ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி போச்சு. பட் அடுத்தடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, இந்த இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்லேருந்து நிறைய பேர் ஹையர் பண்ணுவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சின்ன ப்ரொமோஷனில் இருக்கேன் அப்படின்னா நான் திருப்பி WWE போகணுங்கிறது என்னோட கனவாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வரணும்னா WWE வந்து எனக்கு சைன் பண்ணணும் கான்ட்ராக்டில். சைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை நான் டேரெக்டாக தூக்கி போட முடியாது. நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷன் அந்த மாதிரி வந்துட்டு உங்களை வந்து NXTல ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். ஆக்சுவலாக லோ ப்ரொஃபைல் கேம்ஸ் கிடையாது. அதுதான் வந்துட்டு லைக் இண்டிபெண்டன்ட் ரெஸ்லர்ஸ் நிறைய பேரோட ஸ்கில் என்னன்னா மோர் தென்
நீங்கள் ஒரு உங்களோட கரிஸ்மாவோ உங்களோட பர்சனாலிட்டியோ எல்லாத்தையும் விட உங்களோட ஸ்கில்னால தான் நீங்கள் இண்டிபெண்ட் ரெஸ்லிங்லேயே ப்ரொமோஷன்லேயே இருக்கீங்க. நீங்கள் வந்து பெரிய ஸ்டாராக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயிடுவீங்க டபிள்யூடபிள்யூக்கு. ஸோ வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வர ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி NXTல பெர்ஃபார்ம் பண்ண விடுவானுங்க. ஸோ NXT மேட்சஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் உங்களோட இதை, எனக்கு வந்து மைக் ஸ்கில் அபிலிட்டி இருக்குது, என்னோட ரெஸ்லிங் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஒழுங்காக பண்ணால் தான் உங்களை வந்து மெயின் ப்ரொமோஷன் மெயின் இதுக்கு எடுப்பான். லைக் ரா, ஸ்மாக் டவுன், அது ரெண்டுத்துலேயுமே உங்களை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண விடுவான். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு இவன் மேலே, வின்ஸ் மெக்மேன் மேலே. இவன் புக்கிங்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது. இப்போது நான் ரெஸ்லிங் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அந்த ரெஸ்லருக்கான ஸ்டோரி லைன் இருக்கணும், இன்னொன்று இருக்கிற மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இப்போ உள்ளே வந்து அடிச்சுக்கிறானுங்க 2 பேர்னா சும்மா அடிச்சுட்டு உடனே இது பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன, திடீர்னு ஒருத்தன் வருவான் குறுக்க இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, அப்போ நான் ஷாக் ஆவேன். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மிஸ் பண்ணாங்க. ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் வந்து எல்லாருமே இந்த இன்டர்நெட் அண்ட் டிவி இதெல்லாம் வந்து ரொம்ப பூம் ஆனதுக்கப்புறம் அவங்களுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்கள் வந்து நிறைய WWE இல்லாமல் மற்ற ப்ரமோஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. லைக் TNA, அப்புறம் வந்து நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கு, ஸோ அப்புறம் ரிங் ஆஃப் ஆனர், அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுறப்ப என்ன தெரியுதுன்னா இவனுங்க ரொம்ப நம்மளை ஏமாத்துறானுங்க, ரெஸ்லிங்கே இவனுக்கு கண்டென்ட்டே கொடுக்கறது இல்லை, வெறும் ஸ்டார்ஸை வச்சுட்டு அவனுங்க பேச வச்சுட்டு சும்மா மொக்க மேட்சஸை போட வச்சுட்டு பழைய ஸ்டார்ஸ்லாம் திருப்பி உள்ளே கொண்டு வந்து நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சு ஓவராலாக ரெஸ்லிங்கோட ரேட்டிங்கும் குறைஞ்சிது, டபிள்யூட ரேட்டிங்கு ஒரு ஸ்டேஜில். ஸோ அந்த டைமில் தான் TNA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நல்ல பூம் ஆச்சு. ஸோ TNA பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போதுமே TNA வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னா மேட்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஸ்டோரி லைனுமே நல்லாயிருக்கும். பட் வந்து WWE உள்ள ஒரு ஹிஸ்ட்ரி வந்து அங்கே கிடையாது. ஸோ வந்து அவனுங்களால அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அண்டர்டேக்கர் எடுத்தீங்கன்னா அவனுக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ் வரைக்கும் அவனோட லெகசி எல்லாமே தெரியும் நமக்கு. ஸோ அதை வச்சு இவனுங்க ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுவானுங்க, அதை வச்சு இவனுங்க அடுத்தடுத்த ப்ரோமோ வந்துட்டு கட் பண்ணுவானுங்க. பட் இந்த கேப்பபிலிட்டி வந்து அந்த இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் இதுக்கு வந்து கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இப்போ வந்து இண்டிபெண்டன்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் WWE அக்யூர் பண்ணிடுவானுங்க. இப்போ TNA-வாக இருக்கட்டும், நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கு, மற்ற ரிங் ஆஃப் ஆனர் எதுவாக இருந்தாலுமே சரி, இப்போ நம்ம கரண்டாக பார்க்குற நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து அங்கேருந்து வந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கு எல்லாருமே எப்படின்னா இந்த இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு ட்ரீம் வந்து என்ன இருந்துச்சுன்னா WWE-க்கு போகணும் அப்படிங்கிறத இவங்க ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த இண்டிபெண்ட் ரெஸ்லர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஹார்ட் கோர் ஃபேண்டம் வந்துட்டு அவங்களால கிரியேட் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால என்ன ஆயிடுச்சுன்னா இது வின்ஸ் மெக்மேன் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். லைக் அதிகமாக பணம் கொடுத்து அவங்களை ஹையர் பண்ணுறது. இப்போ வந்து உங்களோட காம்படிஷன் இது பண்ணோன்னா உங்கள் ஆள் என்கிட்ட வந்துட்டான்னா உங்களோட நீங்கள் எனக்கு காம்படிஷனே கிடையாது, நீங்கள் வளரவே முடியாது. ஸோ இது ஒரு பிக்கெஸ்ட் மொனோபொலியாக இருந்தான். ஓகேவா? அதுவும் இல்லாமல் வின்ஸ் மெக்மேனுக்கு வந்துட்டு நிறைய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு அவன் மேலே பர்சனலாக. அதாவது நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட், ஒரு அங்கே ஒர்க் பண்ணுற ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்துட்டு நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்டை இது பண்ணி அவங்கள வந்துட்டு தப்பாக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான சீப்பான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஸோ பிகைண்ட் தி சீன்ஸ் நிறைய கேஸ் அவன் மேலே நிறைய அலிகேஷன்ஸு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் போனதுனால அந்த கம்பெனியோட குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரீசெண்டாக அவனை வந்துட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க கம்பெனி விட்டு. ஸோ ஆஃப்டர் தட் வேற யாரு அவருக்கு அப்புறம்? ஸோ அவருக்கு அப்புறம் இப்போ என்னன்னா TKOன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து UFC-யோட பேரண்ட் கம்பெனி. ஸோ UFC வந்து அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க UFC-ங்கிறது அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப். ஸோ இது வந்து என்னன்னா ரியல் ஃபைட்டிங், லைக் MMA மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டிங் அது. பட் இதில் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஸ்டோரி லைன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே ரியல். ஸோ அவங்களோட பேரண்ட் கம்பெனியான TKO அவங்க வந்து
மோர் தென் $1 billion எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு தெரியல, மோர் தென் $1 billion கொடுத்து WWE ரீசெண்டாக வாங்கிட்டானுங்க. ஸோ அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு டீல் ஒன்று போச்சு. ஸோ இப்போ வந்து யூஎஸில் வந்து நீங்கள் ரெஸ்லிங் பார்க்கணும் அப்படின்னா டிவியில் பார்க்க முடியாது, ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே வாட்ச். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போதைக்கு. பட் வந்து இதில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இப்போ WCW வந்து சின்ன வயசில் பார்த்துட்டு நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வந்து இவனுங்க WWE வந்ததுக்கப்புறமா என்னால் வந்து பழைய ரெஸ்லிங் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த டைமில் குழந்தையா இருக்கிறப்போ. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆள் தான் வந்துட்டு டோனி கான்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஓகே. ஸோ டோனி கான் எப்படின்னா, அவங்க அப்பா வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவர், பாகிஸ்தான் ஆரிஜின். பட் ஆனால் அவங்க யூஎஸ் சிட்டிசன் தான். அவன் பிறந்ததெல்லாம் யூஎஸ் தான். ஸோ அயனி என்னன்னா, அப்போது ஒரு பையன் வந்து இந்த மாதிரி இயங்கிட்டு இருந்தான், என்னால் வந்துட்டு நல்ல குட் ரெஸ்லிங் பார்க்க முடியல, WCW போயிருச்சு, WCW ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஃபுட்பால் டீம், சாக்கர் டீம் வந்துட்டு ஓன் பண்ணுறாரு. ஐம் நாட் ஷுர் இது சாக்கர் டீமா இல்லை ரக்பி டீமா என்னன்னு தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஓகேவா, இவங்கிட்ட பணமும் இருக்கு. ஸோ அப்படி இருந்த பையன் வந்துட்டு ரீசெண்டாக என்ன பண்ணா அப்படின்னா 2018 ஐ திங்க், ஐம் நாட் ஷுர் 2018 or 19. ஸோ வந்துட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரிங் ஆஃப் ஹானரில் இருக்கிற சில ரெஸ்லர்ஸை வச்சு ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணான். இதுக்கு முன்னாடி லைக் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ரிங் ஆஃப் ஹானரில் இருக்கிற அந்த எக்ஸாக்ட் அந்த ரெஸ்லர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ அவுட் சைடு WWE வந்துட்டு நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங், ரிங் ஆஃப் ஹானர் வந்து பயங்கர பீக்காக போயிட்டு இருந்தானுங்க. ஓகே. இவங்களாம் ஏஷியன் பேஸ்ட்? இவங்க எல்லாருமே ஏஷியன் பேஸ்ட் இல்லை, எல்லாருமே ரிங் ஆஃப் ஹானர் யூஎஸ் பேஸ்ட் தான். ஓகே. யூகேலையும் ப்ரொமோஷன்ஸ் வரும். நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் வந்து ஜப்பான் பேஸ்ட் ரெஸ்லிங். ஸோ நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் வந்து ரூல்ஸ்லாம் நிறைய மாறும். ஜாப்பனீஸ் ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, யூஎஸ்லேருந்து போய் அங்கே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு கல்ட் ஃபினாமினா வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அவுட் சைட் தி WWE. ஸோ அதை வந்து நம்ம இண்டி ரெஸ்லிங்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கை வந்துட்டு இண்டி ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான ஃபாலோயிங் இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு நேம்னால, லைக் புல்லட் கிளப்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல நல்ல ரெஸ்லர்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஸ்டைல் அண்ட் அவங்களோட வே ஆஃப் ரெஸ்லிங், அவங்களோட வே ஆஃப் ஸ்டோரி லைனு, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சுன்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர் இருந்துச்சுல WCW, அப்போ அவனுங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ வந்துட்டு எல்லா ஃபேன்ஸுமே வந்து டியூன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஹார்ட் கோர் ரெஸ்லிங் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, லைக் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கறது பதில் எனக்கு ரெஸ்லிங் தான் பிடிக்கும், அதில் இருக்கிற அந்த அவங்களோட எமோஷன்ஸ் WWE கொடுக்க முடியாத ஒன்றை வந்துட்டு இண்டீஸ் ரெஸ்லிங் வந்து கொடுத்துச்சு அப்போ அந்த டைமில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேமஸான ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளுங்க யாராருன்னா யங் பக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக் டீம். அவங்க வந்துட்டு அண்ணன் தம்பி 2 பேருமே பிரதர்ஸ். ஸோ அவங்க வந்து நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் பெரிய ஆள். அப்புறம் வந்து கென்னி ஒமேகா, கனடியன் ரெஸ்லர் அவர். ஸோ கென்னி ஒமேகா ஒன் ஆஃப் வெரி டேலண்டட் ரெஸ்லர். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்குறோம்ல கோடி ரோட்ஸ், அவன் வந்து அந்த டைமில் வந்து WWE விட்டுட்டு போனப்போ புல்லட் கிளப்போட மெம்பராக தான் இருந்தான். ஸோ அவன், அப்புறம் வந்து லுக் கேலோஸ், கால் ஆண்டர்சன், அப்புறம் இன்னும் நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன ஆனாங்கன்னா, கரெக்டாக நிறைய பேரோட கான்ட்ராக்ட் வந்து 2018 அந்த டைமில் முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அது ரிங் ஆஃப் ஹானரோட கான்ட்ராக்ட் வந்து 2018 முடியுது உங்களுக்கு. அதே போல் நான் சொன்ன ஒரு பையன் வந்து சின்ன வயசில் வந்து ரெஸ்லிங்னாலே WWF மெர்ஜில் வந்து ரொம்ப இதானா, அவன் வந்து ரொம்ப WCW மிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனும் கரெக்டாக ரெஸ்லிங் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2018 இருக்கான். கரெக்டாக இவனுங்களை வந்து ஹையர் பண்ணுறான். ஹையர் பண்ணி ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஸ்டார்ட் ஆகுது 2019 அந்த டைமில்.
ஸோ டோனிகான்கிட்ட பணம் இருக்குது, ம் ரெஸ்லிங் இவனுங்கள்ட்ட கான்ட்ராக்ட் முடியுது இவனுங்களுக்கு. அதே போல் ரிங் ஆஃப் ஆனர் வந்து இவனுங்களோட கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் நிறைய வந்துட்டு அப்ரூவ் பண்ண மாட்டானுங்க. ம் ஸோ வந்து இவனுங்களுக்கும் WWE போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே. ஏன் அப்படின்னா these guys want to make their wrestling like WCW. ஓகே ஓகே. ஸோ இவனுங்களுக்கு வந்து வின்ஸோட அந்த மொனாபொலி பிடிக்கல, இவனுங்களோட ஸ்டோரி லைன்ஸ் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப தான் டோனி கான் கூட அக்ரிமெண்ட் இது பண்ணி கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறானுங்க. ஓகே. ஸோ சைன் பண்ணி தான் AEW ஃபார்ம் ஆச்சு, ஆல் எலைட் ரெஸ்லிங். ஓகே ஓகே. ஸோ இந்த எலைட்டுங்கிறது வந்து இவனுங்களோட நேம். லைக் புல்லட் கிளப்புக்கு அப்புறமா இந்த சப் குரூப் இருக்கானுங்கல்ல, இவனுங்க வந்து எலைட்ஸ் அப்படிங்கிறது இவனுங்களோட நேம். லைக் யங் பக்ஸ், கென்னி ஒமேகா, அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஹையர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா கோவிட் வந்துடுது. ஆமாம், 2019 கோவிட் வந்துடுது. ஸோ இவனுங்க பிளான் பண்ணது அந்த இது எதுவுமே வந்துட்டு நடக்காத மாதிரி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது இவனுங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த TNT சொன்னல, லைக் இந்த WCWயோட டிவி டீல் கொடுத்தவனுங்க, அவனுங்களோட திருப்பி சைன் பண்ணுறான். ஸோ அயன் என்னன்னா எந்த ப்ரொமோஷனை வந்து இவன் சின்ன வயசில் வந்து எந்த சேனலில் பார்த்தானோ இவனோட ப்ரொமோஷனை வந்துட்டு அதே சேனல் வந்துட்டு டிவி டீல் சைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெஸ்லருக்கு வந்து சம்பளம் கொடுத்துடலாம், ஏன்னா டிவி டீல் சைன் பண்ணியாச்சு, எல்லாருக்குமே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கு இவனுக்கு. ஏன்னா வெளியில இருந்து நிறைய பேர் வந்து WWEலேருந்து நிறைய பேர் வந்து AEWக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. லைக் பிக் ஷோ, மார்க் ஹென்ரி. ஸோ இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறமா கிறிஸ் ஜெரிக்கோ வரான் திருப்பி உள்ளார. ஸோ இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ்லாம் உள்ளே வந்த ஆரம்பிச்சுன்னா ஃபேன்ஸ் ரொம்ப என்கேஜ் ஆகிறாங்க. லைக் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிங்க, இவ்வளோ நாள் வந்து WWE பண்ண மொனாபொலியை ஒருத்தன் வந்து 2 வருஷத்துல பிரேக் பண்ணிட்டான், யாராலையுமே பண்ண முடியாதுன்னு நினச்சதை வந்து இவன் பண்ணி காமிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து AEW எப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்தான். பட் இன் ஏ பிக்கர் வே, கொலாபரேஷன் வித் ஆல். நம்மலாம் வந்து எதெல்லாம் வந்து WWE மிஸ் பண்ணோமோ, லைக் ஷார்ட் ஸ்டோரி லைன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஆட்டிடியூட் ஏரா வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். லைக் ஹார்ட் கோர் மேட்சஸ்லாம், இப்போ வந்து இந்த பார்ப் வயரை வச்சு இது பண்ணுறது, பிளட் வர மேட்சஸ்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம் WWE. இதையுமே இவங்க கொடுக்குறானுங்க AEW. ஸோ ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பி எல்லாருமே. ஸோ வந்துட்டு அதாவது ஹார்ட் கோர் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க, பயங்கர ஹாப்பி இவங்களுக்கு எல்லாருமே. அதே போல் AEWல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இருக்கிறவங்க இப்போ வந்துட்டு யங் பக்ஸ், கென்னி ஒமேகா, கோடி ரோட்ஸு, இவங்க எல்லாருமே ஓகே. பட் ஆனால் இவனுக்குலாம் ஏஜ் ஆகிட்டு போகுதுல்ல. இப்போ WWE எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா ஜான்சினா, அண்டர்டேக்கர், ட்ரிபிள் H, ராண்டி ஆர்டன், ஸ்டோன் கோல்டு, இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க. ஸோ வந்து தே ஹேவ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். என்கிட்ட இவ்வளோ ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ, ஏன்னா அவங்க லெகசி வந்து ரொம்ப பெருசு இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ்க்கு. ஸோ அந்த ரீசன்னால அவனுங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதை வந்து டோனி கான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஸோ புரிஞ்சுட்டு என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு 4 பில்லர்ஸ் அவனுங்களோட இதுக்காக கிரியேட் பண்ணான். ஸோ ஒன்று வந்து டார்பி ஆலன், இன்னொன்று வந்து சாமி குவேரா, இன்னொன்று வந்து மேக்ஸ்வெல் ஜேக்கப் ஃப்ரீமன், இன்னொன்று வந்து ஜங்கிள் பாய். ஜங்கிள் பாய்ங்கிறது அவனோட நேமு, ஐ மீன் ரெஸ்லிங் நேம். ஸோ வந்துட்டு இவங்க 4 பேர் தான் வந்து பில்லர்ஸ். ஸோ இதில் வந்து டார்பி ஆலனுக்கு வந்து ஒரு அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு தீம் ஒன்று இருக்குது. லைக் ஒரு சேட்னஸ், ஒரு டார்க் தீம் வந்து டார்பி ஆலனுக்கு இருக்குது. சாமி குவேராக்கு என்னன்னா, சாமி குவேரா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்டார் மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட் லுக்கிங் கை. ஒரு அதாவது ரெஸ்லிங் இன்னொரு டைம் இருக்கு. இப்போ நம்ம நல்லவங்க அப்படின்னா பேபி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டவங்க அப்படின்னா ஹீல்னு சொல்லுவோம். ஹீல். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ரெஸ்லிங்ல ஏமாத்தி இது பண்றான், அவன் ஒரு கெட்டவனாவே இருக்கான் அப்படின்னா அவனை ஹீல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சாமி குவேரா வந்து ஒரு பேபி ஃபேஸ். ஓகேவா? குட் லுக்கிங் கை, பேபி ஃபேஸ், ஜஸ்ட் லைக் ஜான்சினா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு
டார்பி ஆலன் சொல்லிட்டேன்னா ரொம்ப டார்க் தீம்னு சொல்லிட்டு இதுல ஹீல்னா எம்ஜேஎஃப்னு ஒருத்தர் இருக்கான், மேக்ஸ்வெல் ஜேக்கப் ஃப்ரீமேன். ஓகே. இவன் எப்படின்னா கெட்டவன்லயே ரொம்ப கெட்டவன், கேடு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டவன் எம்ஜேஎஃப். இவன் வந்து பழைய கேஃபேப்னு சொல்லுவோம்ல, அந்த காலத்தில் உள்ள ரெஸ்லிங்ல வந்து கேரக்டரை பிரேக் பண்ணாமலே இருப்பாங்க வெளியில வந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து திருப்பி கேரி பண்றவன். நாள் போக போக என்ன ஆயிடுச்சு, இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து அவங்களோட இன்ரிங் பர்சனை வந்து ரிங்லேயே விட்டுட்டு வந்துருவாங்க. வெளியில வந்தா கேரக்டர் எல்லாமே வந்து மாறி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். பட் மேக்ஸ்வெல் ஜேக்கப் ஃப்ரீமேன் வந்து எப்படின்னா எங்கேயுமே கேரக்டரை பிரேக் பண்ண மாட்டான். எங்க பார்த்தாலும் ரெஸ்லர்ஸ் திட்டுறது, அவங்க அம்மா அப்பாவை திட்டுறது, ஆடியன்ஸ் திட்டுறது, நீங்க வெளியில அவனை பார்த்தாலுமே வந்துட்டு மிடில் ஃபிங்கர் காட்டிட்டு போவான். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர். ஸோ பர்ஃபெக்டா மேட்ச். அதாவது ஒரு அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு டார்க் ஒரு சேட் தீம் உள்ள ஒருத்தன் டார்பி ஆலன், குட் லுக்கிங் சாமி குவாரா, கிரேட்டஸ்ட் ஹீல் எம்ஜேஎஃப், இன்னொருத்தன் ஜங்கிள் பாய். ஜங்கிள் பாய் வந்து எப்படின்னா எனக்கு அது அவனை எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் வந்து ஹீ இஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு ஃபேண்டசி கேரக்டருங்கிற மாதிரி கிரியேட் பண்ணானுங்க. பட் அது நாளடைவில் அவனுமே ஹீல் ஆயிட்டான், அவனோட கேரக்டர்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ. பட் யா இந்த 4 பேர் தான் வந்து ஒரு பில்லர்ஸ் இவனுங்களுக்கு ஏடபிள்யூக்கு. ஸோ ஏடபிள்யூ எல்லாமே செட் பண்ணிட்டானுங்க. இப்போ கரண்டாக உள்ள ரெஸ்லர்ஸ் போனாலுமே அந்த 4 பேருக்கான லெகசியை வந்து ஏடபிள்யூ கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால ஃபியூச்சருக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கானுங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எப்படின்னா டிவி டீல்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா கண்ட்ரிலையும் டிவி டீல்ஸ் போயிட்டு இருக்கு. அதே போல் ஆன்லைன்லேயுமே வந்து டிஸ்கவரி ப்ளஸ்ல வந்துட்டு அவங்களோட இது ஏடபிள்யூ ஷோ வந்து ஸ்ட்ரீம் பண்றானுங்க. ஓகே. அப்போ நீங்க சொல்றது பார்த்தா நம்ம we can get the same nostalgic feel again. Okay. So it's like good time to be alive as a true hardcore fans of WWE. Okay. So yeah, but வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ மீன் 1 or 2 years பேக் வந்து சிஎம் பங்கை வந்து சைன் பண்ணானுங்க. சிஎம் பங்கோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நாள் WWE தான் இருந்தான். ஸோ அவன் வந்து எப்படின்னா நம்ம ஸ்டோன் கோல்டோட ஒரு சொந்தக்காரன். ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டன் அவனோட சொந்தக்காரன். அவன் வந்து WWE ரொம்ப நாள் இருந்தான். பட் வந்து அவனுக்கு பெருசா எந்த ஒரு பூமுமே இல்லை, எந்த ஒரு புஷ்ஷுமே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மிட் கார்டர் மாதிரி தான் இருந்தான், ஒரு மிட் லெவல் ரெஸ்லர் மாதிரி தான் இருந்தான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா 2014 or 16 அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ப்ரோமோ என்னன்னா 4th வாலை பிரேக் பண்ணி ஒரு ப்ரோமோ. இப்போ நம்ம வந்து டெட்பூல் அந்த மாதிரி மூவிஸ் பார்த்தோம்னா டெட்பூல் வந்து சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு வந்து ஆடியன்ஸ்க்கு பேசிட்டு இருப்பான் 4th வாலை பிரேக் பண்ணி. ஸோ அதே போல ஒரு டைம் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கம்பெனியோட WWE CEO வின்ஸ் மெக்மேனை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான் ஒரு ப்ரோமோல. அதுதான் பைப்பாம் ப்ரோமோன்னு இப்போ வரைக்குமே ரெஸ்லிங்ல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ப்ரோமோனா அதுதான் சொல்லுவாங்க நிறைய பேர். என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ரெஸ்லிங் வந்துட்டு ஜான்சினா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து வின்ஸ் மெக்மேன் காலனைக்கு தான் பிழைக்கிறானுங்க, வின்ஸுக்கு யாரை பிடிக்குதோ அவனை தான் வந்துட்டு இவன் புஷ் பண்றான், மேலே கொண்டு போறான். நிறைய ரெஸ்லர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ள, அவங்களாம் எதுவுமே சொல்லாம இருக்காங்க, நான் இந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ பேச ஆரம்பிக்கிறான். வேற லெவல்ல போகுது. இது வரைக்கும் சிஎம் பங்க் வந்துட்டு அவன் இது வரைக்கும் எவ்வளவு மிட் கார்டர் ஏதாவது எல்லாமே இருந்தானே அது எல்லாமே உடச்சி மக்கள் வந்து சிஎம் பங்க் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது ப்ரோமோங்கிறதையும் தாண்டி வெளியில நிறைய பேர் வந்து இது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இப்போ வந்து லேட் நைட் ஷோலாம் நடக்கும்ல, அவனுங்க எல்லாருமே வந்து இவனுக்கு கால் பண்ணி சிஎம் பங்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க எங்க டிவி சேனல்ல வந்து அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலா இது ப்ரோமோ தான் அது. பட் வந்து அந்த அளவுக்கு அது அவனோட ப்ரோமோ அவ்வளோ ரியலா இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ சிஎம் பங்க் வந்து பயங்கரமான அவனுக்கு ஒரு இது. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல சிஎம் பங்கே பேக் ஃபேர் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உண்மையாவே கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு அவனுக்கும். அதாவது அந்த ப்ரோமோ போயிட்டு இருக்கிற டைம்லயே அவனுக்கும் வின்ஸ் மெக்மேனு ட்ரிபிள் ஹெச் எல்லாருக்குமே.
ஸோ இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, சிஎம் பங்க் வந்து ஏஜிலின்னு வந்துட்டு ஒரு அதே ரெஸ்லர் டபிள்யூல உள்ள ஒரு டிவா ஒருத்தவங்க சொல்லி ரெஸ்லர் தான், அவங்களும் உமன் ரெஸ்லர், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அவன் மேரேஜ் நடந்த அன்னைக்கே வந்து ஃபயர் பண்ணிட்டானுங்க சிஎம் பங்கை. ஃபயர் பண்ணிட்டானுங்க டபிள்யூ விட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அவங்களோட பேரை போயிட்டு அவனுங்க ரெஸ்லிங் அந்த வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல போயிட்டு சிஎம் பங்க்னு சர்ச் பண்ணீங்கன்னா சிஎம் ஜங்க், டிட் யூ மீன் சிஎம் ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும். ஸோ அந்த அளவுக்கு ஹேட் பண்ணானுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்டர்நெட் இருந்த டைம்ங்கிறதுனால பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு எங்கே பார்த்தாலுமே. ஸோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா இவன் ரொம்ப வருஷமா வரவே இல்லை ரெஸ்லிங்க்கு, ரொம்ப வருஷமா வரல. யூஎஃப்சி போனான், யூஎஃப்சி போய் ட்ரை பண்ணா, யூஎஃப்சி ஒரு மேட்ச் தான் விளாண்டான், ஒரு மேட்ச்லையுமே தோத்துட்டான். ஸோ அதோட அப்படியே தான் இருந்தான். லைக் நிறைய காமிக்ஸ் எழுதினான் போல கொஞ்ச நாள், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, ரைட்டர் அந்த மாதிரி ஏதோ நிறைய எழுதிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இவனுங்க ஏடபிள்யூ என்ன பண்ணானுங்க, ஒரு 2 years பேக் வந்து சிஎம் பங்கை சைன் பண்ணானுங்க. சிஎம் பங்கை சைன் பண்ணி ஏடபிள்யூக்குள்ள கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா பெரிய கேம் சேஞ்சர் அது. ஏன்னா டபிள்யூடபிள்யூல இவ்வளோ வருஷம் விளாட்ல, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணானுங்க சிஎம் பங்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ இப்போ சிக்காகோ போயிட்டீங்கன்னா, சிக்காகோ தான் அவனோட ஹோம் டவுனு, அங்கே வந்து எப்படின்னா சிஎம் பங்க் வரலன்னா நாங்கள், அதாவது இது ஒரு ரூமராக தான் கிரியேட் பண்ணாங்க, சிஎம் பங்க் வரான்னு கூட மொத்தமாக சொல்லலை அவனுங்க. இப்போ எப்படி நம்ம ராஸ் மேக்டவுன் இருக்கு, அதே போல் அவனுங்களுக்கு வந்து டைனமைட்னு ஒரு ஷோ இருக்கும் ஏடபிள்யூக்கு, அதே போல் ரேம்பேஜ்னு ஒரு ஷோ இருக்கும். ஸோ டைனமைட்டுங்கிறது வந்து 2 hours, இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரே ஒரு டைனமிக்ங்கிற அந்த ஒரு ஷோ மட்டும் தான் இருந்துச்சு, டைனமைட். இதுக்கப்புறமா வந்துட்டு ரேம்பேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணணும், ஒரு ஷோ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணானுங்க. அதுக்கு ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்ற ஒரு ரூமர் கிளப்பி விடணுங்கிற மாதிரி தான் அந்த ப்ரோமோ இருந்துச்சு. அதாவது சிஎம் பங்கோட ஸ்லோகன் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பெஸ்ட் இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஜங்கிள் பாயில் இந்த டார்பி அலன் வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு ப்ரோமோவில் நான் வந்து ரேம்பேஜ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது புதுசாக ஒரு ஷோ, 1 hour ஷோ, நெக்ஸ்ட் மந்த் சாட்டர்டே ஏதோ ஒரு டேட் சொல்லி சொன்னான். அந்த ஷோ வந்து சிக்காகோவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து யார் வேணாலும் என் கூட வந்து சண்டை போடலாம், ஈவன் இஃப் யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, சிஎம் பங்க் ஜாயின் பண்ணிட்டான் ஏடபிள்யூல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, அது பெரிய அரீனா, அது சிஎம் பங்க் வராங்கிற ஒரு ரூமரை நம்பி எல்லாருமே வந்து வந்துட்டானுங்க. இதுல ஒருத்தன் சைன் போர்டு போட்டிருக்கான், இஃப் சிஎம் பங்க் இஸ் நாட் கம்மிங் வி ஆர் ரியாட் அப்படின்னு. கலவரம் பண்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டானுங்க எல்லாரும். பட் கரெக்டா சிஎம் பங்க் வந்துட்டான் அந்த இதுல. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி டார்பி அலன்னா பிடிக்கும், ரொம்ப டேலண்டடான ரெஸ்லர், அவன் ரெஸ்லிங்காக சோலியே கொடுப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎம் பங்க் விளையாட ஆரம்பிச்சான். ஏடபிள்யூ ரேட்டிங் வேற லெவலில் போச்சு, சம்டைம்ஸ் ராவை விட பீட் பண்ணுற மாதிரிலாம் போச்சு ஏடபிள்யூவோட ரேட்டிங் சிஎம் பங்க் இருந்ததுனால. பட் இது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சிஎம் பங்க் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆள். ஆக்சுவலாக நார்மலாகவே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆள். கான்ட்ரவர்ஷியல்னா இப்போ டபிள்யூல வந்து எப்படி ஒரு ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதை ரியலாகவே கொண்டு போயிட்டான் நடையில். ஸோ அதே போல் ஏடபிள்யூ என்ன ஆச்சுன்னா, பேக் ஸ்டேஜில் உள்ள ரெஸ்லர்ஸ் எல்லாரு கூடயும் சண்டை. லைக் அந்த ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த எலைட்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கென்னி ஒமேகா, யங் பக்ஸ், அவனுங்க கூடயும் சண்டை. ஆக்சுவலாக இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு ரெஸ்லர் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் நேம் வந்துட்டு நான் மறந்துட்டேன். பட் அவன் வந்து ஒரு சிஎம் பங்க் வந்து ரெஸ்லிங் வரத்துக்கு முன்னாடி வந்து அவன் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று வச்சுருந்தான். அந்த பாட்காஸ்ட்டில் வந்துட்டு சிஎம் பங்க் பேசினான் போல், பேசிட்டு இது பண்ணியிருப்பான் போல். பட் அதுக்கப்புறமா ஏதோ லீகல் இது ஏதோ நோட்டீஸ் கொடுத்துட்டான் சிஎம் பங்க். இதனால அவன் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டான். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியலாக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அவன் ஏடபிள்யூல ஜாயின் பண்ணிட்டான். ஏடபிள்யூ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவன் வந்து யங் பக்ஸ் அண்ட் கென்னி ஒமேகாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஓகேவா? ஸோ வந்து இவனுங்க ஏதோ கன்ஃபரண்ட் பண்ணியிருப்பானுங்க போல சிஎம் பங்க் கிட்ட, இதை பற்றி பேசி லீகல் நோட்டீஸ் எதுக்கு இது பண்ண சம்திங் ஏதோ ட்ரிகர் ஆகிருக்கும் போல. ஸோ பேக் ஸ்டேஜில் பயங்கரமான ஃபைட், 2 பேரும் அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிட்டானுங்க.
ஸோ அடிச்சுட்டு இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணான் இவன் அந்த டோனிகானுங்கிறவன். ரெண்டு டீமுமே நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்துட்டு திருப்பி வந்தானுங்க 2 இதுமே. இவனும் வந்தான், அவனுங்களும் வந்தானுங்க. திருப்பி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அகெயின் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடத்தினானுங்க AEW. லைக் ஆல் இன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நமக்கு ரெஸ்லிங் WWEல வந்துட்டு ரெஸ்ல்மேனியா இருக்கோ அதே போல ஆல் இன் AEWக்கு. இது வந்து மான்செஸ்டர்ல நடத்தினானுங்க, இங்கிலாந்துல. ஸோ வெம்பிளி ஸ்டேடியம், நாட் ஷூர் இட்ஸ் மான்செஸ்டர், பட் இன் இங்கிலாந்து மட்டும்தான் அது. வெம்பிளி ஸ்டேடியம், அந்த டென்னிஸ் ஸ்டேடியம் சம்திங், விம்பிள்டன் கூட நடக்கும்ல அந்த ஸ்டேடியம். ஸோ வந்துட்டு அங்கே நடந்துச்சு பெரிய ஈவெண்ட்டு. அப்போது வந்து சிஎம் பங்க்குக்கும் சமோஜோர் சம்திங் அவங்களுக்கும் மேட்ச் நடந்துச்சு. பட் ஜங்கிள் பாய்னு ஒருத்தர் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிஎம் பங்க் வந்து அவனை அடிச்சிட்டான், ஜங்கிள் பாய். லைக் நாட் ஸ்கிரிப்ட், உண்மையாகவே அடிச்சிட்டான். பேக் ஸ்டேஜில் பயங்கர ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா டோனிகான் என்ன பண்ணிட்டான், சிஎம் பங்கை ஃபயர் பண்ணிட்டான். ஜங்கிள் பாயையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டான். ரொம்ப நாளைக்கு அவன் வரல. ஸோ இந்த கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்கிறப்ப அகைன் ரெஸ்லிங் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு AEW மேலே உள்ள ஒரு இது வந்துருச்சு, ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து WWEல ஜாயின் பண்ணிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே. ஸோ எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானோ அங்கே அகைன் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஜங்கிள் பாய் வந்து என்ன ஆனான்னா கொஞ்ச நாள் சஸ்பெண்டில் இருந்தான். அப்புறம் திருப்பி அவன் வந்து AEWக்கு வந்துட்டான், ஒரு ஹீலாக வந்துட்டான். ஹீல்னா லைக் பேட் கையா வந்துட்டான். ஸோ அது அவனோட அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரீஎன்ட்ரிக்கு ஹீலாக கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஏன் எனக்கு WWE பிடிக்காது, ஐ மீன் நான் ஏன் ஹேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் கரெக்டாக முடிக்கிற டைம் நான் யூஜி ஜாயின் பண்ண நினைக்கிறேன், சரி தெரியல. ஸோ அந்த டைமில் 15-16 அந்த டைமில். ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மேட்சஸ்லாம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு WWEல. இன்னொன்று வந்து இவனுங்க புதுசாக வர ஸ்டார்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட டேலண்ட்னா நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது எதுவுமே அவனுங்களுக்கு கிடையாது. எனக்கு இன்னொன்று வந்து இவனுங்க புஷ் பண்ணுற ரெஸ்லர்ஸுமே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. லைக் இவன் அப்படி என்ன பண்ணியிருக்கான், இவனை போயிட்டு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் வரும், இரிட்டேட் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய நடந்திருக்கு. லைக் இப்போ ஷீல்டு இருக்காங்கல்ல, ஷீல்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3 guys இருப்பானுங்க, செத் ரோலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ். இதில் எனக்கு ரோமன் ரெயின்ஸை சுத்தமாக பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவனோட ரெஸ்லிங் மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மூவ் தான் இருக்கும். இதே தான் திருப்பி பண்ணிட்டு இருப்பான். அவனை விட டேலண்டடாக எவ்வளோ பேர் இருக்கானுங்க. லைக் மேலேருந்து ஜம்ப் அடிப்பானுங்க, ட்ரிபிள் முன்சால்ட் அடிப்பானுங்க. இவன் வந்து ஸ்பியர், அதுவும் இவனோட ஒரிஜினல் மூவ் கிடையாது, இவனுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மூவ். இன்னொன்று மைக் ஸ்கில்லு சுத்தமாக கிடையாது. இப்போ ஜான்சினா எடுத்திங்கன்னா அவனுக்குமே வந்துட்டு ஒரு லிமிட்டட் ரெஸ்லிங் மூவ் தான் பண்ணுவான், ரொம்பலாம் பாஞ்சு இதெல்லாம் அடிக்கலாம் மாட்டான். பட் அவனுக்கு வந்து ஒரு கரிஸ்மா இருக்கும். அவனுக்கு வந்துட்டு ஒரு அவனோட அந்த எப்படி சொல்கிறது, அவனோட பர்சனாலிட்டியை வந்து ஒரு இது பண்ணி எலிவேட் பண்ணி காட்டுவான். எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு அவனோட பர்சனாலிட்டி இருக்கும், ஒரு கரிஸ்மா இருக்கும். அவனோட மைக் ஸ்கில்லு வேற லெவலில் இருக்கும். அவன் ப்ரோமோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அவன் ப்ரோமோ பார்த்துட்டே நமக்கு மேட்ச் பார்க்கணும்னு தோணும். அவன் மேட்ச்சில் எப்படி அடிக்கிறாங்கிறது கூட நமக்கு அந்தளவுக்கு பார்க்க மாட்டோம். பட் இவன்ட்டு எதுவுமே கிடையாது. இவன்ட்டு இருந்த ஒன்றே ஒன்று என்னன்னா, இவன் வந்து சமோவன் ஃபேமிலி, அதாவது ரெஸ்லிங்கில் வந்து சமோவன் ஃபேமிலி இருக்காங்க. யாருன்னா ரிக்கிஷி, அப்புறம் ஜிம்மி அண்ட் ஜே உசோ தெரியும்ல, ஜிம்மி அண்ட் ஜே உசோன்னு ஒரு டேக் டீம்ஸ். ராக் உங்களுக்கு தெரியும். ஸோ ராக் இவனுங்களோட ஃபேமிலியில் உள்ளவன் ரோமன் ரெயின்ஸ். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவனை புஷ் பண்ணானுங்க, ஓகேவா? பட் எனக்கு அவனா சுத்தமாக பிடிக்காது. அந்த டைமில் எனக்கு இவங்க ஏன்டா அப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ எனக்கு சில ஃபேவரட் ரெஸ்லர்ஸ்லாம் இருந்தாங்க. லைக் கெவின் ஓவன்ஸுங்கிறவன் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படிக்கும்போது.
ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எவனுக்குமே அவனை பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு ஹீல் அந்த டைமில். பட் அவனை வந்து ரிங் ஆஃப் ஆனரில் பார்த்துருக்கேன். ரிங் ஆஃப் ஆனர் கெவின் ஸ்டீன் அவனோட பேர். செம்ம டேலண்டட் பர்சன். லைக் ஒரு பிராக் லெஸ்னர் நமக்கு தெரியும்ல, பிராக் லெஸ்னரை பார்த்தாலே அவன் கெட்டவனா இருந்தாலுமே நமக்கு அவனோட அந்த இது பார்த்தாலே நமக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சோம். அந்த ஒரு அக்ரேஷன், அந்த ரூத்லெஸ் அக்ரேஷனோட இருப்பான். ஸோ கெவின் ஓவன்ஸ் எப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் பிராக் லெஸ்னர் பர்சனாலிட்டி, ஐ மீன் நாட் இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம், பட் அவனோட அந்த பர்சனா வந்து அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏஜ் பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். லைக் ரொம்ப சூப்பர் ஹீரோலாம் பிடிக்காது, ரொம்ப இந்த மாதிரி இது பண்ணுறான், லைக் ரொம்ப ஒரு கெத்தான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் கெவின் ஓவன்ஸ். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. பட் இவனுங்க வந்து அவனை டம்மி ஆக்கிட்டானுங்க. அவன் NXTல வேற லெவலில் இது பண்ணுவான். லைக் அவனை வந்து எப்படி ரிங் ஆஃப் ஆனரில் பெர்ஃபார்ம் பண்ணானோ அதே போல தான் NXTல அவன் டெபியூ மேட்ச்லேயே சான்சினாவை தோக்கடிச்சான். ஸோ ஐ மீன் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான், பட் அந்த ப்ரோமோ எல்லாமே பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. மைக் ஸ்கில்லுமே நல்லா இருக்கும் அவன்கிட்ட. பட் இப்போ வந்துட்டு அவன் நல்ல இதில் இருக்கான். பட் அப்போ இருந்த அந்த ஒரு இதை வந்து இவனுக்கு பிரேக் பண்ணிட்டானுங்க பிகாஸ் ஆஃப் பிஜி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணிட்டானுங்க, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் எப்படி இருப்பானுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் உங்களுக்கான ஒரு பர்சனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுதான் ஃபேன்ஸ் வந்து அதை வச்சு தான் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் முடிச்சு WWE வந்ததுக்கப்புறம் அதுவும் மெயின் ரோஸ்டர் வந்ததுக்கப்புறமா கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் இருப்பானுங்கல்ல, ஸ்கிரிப்ட் எழுதுறவனுங்க, அவங்க கேரக்டர் பற்றி எழுதுறவனுங்க, அவனுங்க என்ன டிட்டர்மைன் பண்ணுறானுங்களோ அதுதான் உங்களோட கேரக்டர். ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, கெவின் ஓவன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தான், பட் மெயின் ரோஸ்டர் வந்ததுக்கப்புறமா அவனோட அந்த ஒரு பர்சனாவே மாற்றிட்டானுங்க இந்த பிஜி டிவிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பிஜி ஏரானா இந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் நம்ம இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் ஒரு நல்ல ரெஸ்லர் இருப்பான், டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதே போல் இதுலேயும் அவன் நல்ல பெரிய ஆளாக இருப்பான் அப்படி இப்படின்னு. பட் இவனுக்கு என்ன பண்ணிடுவான், டம்மியாக்கி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி நிறையா பேருக்கு நடந்தால் ரெஸ்லர்ஸ் வந்து இந்த ரெஸ்லிங் மேலே உள்ள அந்த இதே போயிருச்சு. ஐ மீன் WWE மேலே உள்ள ஒரு இதே ரெஸ்பெக்டே போயிருச்சு எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா தான் அவனுங்க மற்ற ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சானுங்க. ஸோ இதில் என்னன்னா, நிறைய ரெஸ்லருக்கு வந்து பேக் ஸ்டேஜில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும், நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் யாருன்னா ஒருத்தன் இருக்கான், லைக் ஒரு ரெஸ்லிங் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன். அவன் பேர் வந்து டேவ் மெல்சர். அவன் எப்படின்னா ரெஸ்லிங்கில் ஐ மீன் அக்ராஸ் த வேர்ல்டு நடக்கிற இண்டிபெண்டன்ட் ப்ரொமோஷன்ஸு மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லா மேட்ச்க்குமே ரேட்டிங் கொடுப்பான். அவன் மேகசினுமே ரிலீஸ் பண்ணுறான். ஸோ அந்த மேகசினில் ரேட்டிங் அந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுப்பான் எல்லா மேட்ச்சுக்குமே. அவன் கொடுக்குற ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் டோக்கியோ டோம்னு நடக்கும். டோக்கியோ டோம் என்னன்னா, இப்போ நான் WWE எப்படி ரெசல்மேனியா இருக்குது, AEW எப்படி ஆல் இன் இருக்கோ அதே மாதிரி டோக்கியோ டோம் ரொம்ப ஃபேமஸான ப்ரொமோஷன்ஸ். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அங்கே நடக்கிற மேட்சஸ்க்கெலாம் 6 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தான். பட் WWE நடக்கிற மேட்சஸ்க்கெலாம் ரேட்டிங் கம்மியாக கொடுப்பான். ஏன்னா இவன் வந்து ரேட்டிங் எப்படி பார்ப்பான்னா, ரெஸ்லர்ஸோட அந்த மேட்சஸ், அவனுங்க பண்ணுற அந்த ஸ்கில்ஸ், அவங்களோட ரெஸ்லிங் அதை வச்சு தான் பார்ப்பான். இவனுங்க தான் WWE வந்து மொனாப்ளி ஆகிட்டானுங்களே, குவாலிட்டியாக தான் கொடுக்க மாட்டானுங்களே. நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும்னா உங்களோட டைமிங் குறைக்கணும். வீக்லி 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், வருஷத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக வீக்லி நடக்குது, வீக்லி 2 டைம்ஸ் ரெஸ்லிங் நடக்கும். அந்த 2 டைம்ஸுமே நீங்கள் வந்து ஸ்டோரி என்னென்ன மேட்சஸ்ஸு, ஸ்டோரி லைனு, ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணணும். அதுவுமே வந்துட்டு ஒரு ரானா 3 ஹவர்ஸு, ஸ்மாக் டவுன் 2 ஹவர்ஸு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒன்று டைம் கம்மி பண்ணணும், அப்படி இல்லையா 2 வீக்ஸ்க்கு ஒன்று வைக்கணும். அப்போதான் உங்களால் குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுக்க முடியும். இவனுக்கு குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி மொனாப்ளி. ஸோ இதெல்லாம் வந்து டேவ் மெல்சர் வந்து ரேட்டிங் கம்மியாக தான் கொடுப்பான் எப்போவுமே இவனுக்கு மேட்ச்க்கு. ஏன்னா இவனுக்கு மேட்ச் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு, சும்மா ஹைப் கிரியேட் பண்ணுவானுங்க ப்ரோமோவில். நம்மளை வந்து பேப்பர் வியூன்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ நம்மலாம் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்தது கிடையாது, பட் யூஎஸில் வந்து சம் ஸ்பெஷல் ஈவெண்ட், சம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பேப்பர் வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 1 ஹவருக்கு நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஐபிஎல் நடக்குது அப்படின்னா, ஐபிஎல் பேப்பர் வியூ வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும். இந்த அவருக்கு வந்து நான் இவ்வளோ பே பண்ணால் தான் நீங்கள் பார்க்கவே முடியும். ஸோ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பேப்பர் வியூவில் தான் வரும். அதில் அவங்களுக்கு பயங்கரமாக காசு. ஸோ டேவ் மெல்சர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு பிடிக்கல WWE. அதே போல்
இந்த ரெஸ்லர்ஸ்லாம் சொன்னேன் நான் பேக் ஸ்டேஜ் பாலிடிக்ஸ், அது எல்லாமே வந்து டேவ் மெல்செட்டை வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஓப்பனாகவே. ஓகே. ஸோ இது எல்லாமே அவன் ட்விட்டரில் போடுவான், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வின்ஸ் மெக்மனோட அலிகேஷன்ஸுமே வந்துட்டு அவன் ரூமர் இந்த மாதிரி எனக்கு நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்விட்டரில் போடுவான். ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸோட இதில் வந்து ஒரு பேட் பெர்ஸ்பெக்ஷன் கிரியேட் பண்ணிடுச்சு வின்ஸ் மெக்மேன் மேலேயும் டபிள்யூ மேலேயும். ஸோ இது எல்லாமே எனக்குமே வந்துட்டு நான் அந்த டைமில் இது பண்ணிட்டு தான் அது இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் டபிள்யூ ஆமாம் பார்க்கறத விட்டாச்சு. இப்போ திரும்ப பார்க்கறதுக்கான சான்சஸ் எதுவும் இருக்கா? இல்லை ப்ரோ, இம்ப்ரவைஸ் பண்ணிடுறாங்களா தெரியல. நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். இப்போ ரெஸ்லிங்கே பார்க்கறது இல்லை, ஏடபிள்யூமே இப்போ நான் பார்க்கறது இல்லை, விட்டாச்சு. பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே பெரிய ஃபேன் ரெஸ்லிங்க்கு. பிகாஸ் ஆஃப் சின்ன வயசுல போட்டு இல்லை, நான் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நான் தான் சொன்னேன்ல ஒரு அண்ணன் வீட்டில் இருக்கோம், அங்கே போயிட்டு பார்ப்பேன் அப்படின்னு. இது எப்போனா நான் ஸ்கூல் டைமோ தெரில, லைக் ஏதோ ஒரு டைமில் எங்கள் வீட்டில் டிவிலாம் கலைஞர் டிவிலாம் வந்துச்சுல, அதுக்கப்புறமா நான் பார்க்க ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது உங்கள் ஃபேமிலியில். ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் எப்பவுமே வந்து அதெல்லாம் ரியல் நினச்சி தான் நம்ம பார்த்துட்டு, எனக்குமே அவங்கள்ட்ட சொல்லணும்னு மனசு வர மாட்டேங்குது. ஆமாம், அதெல்லாம் விட்டுடுறது. ஸோ இப்போ நான் ஊருக்கு போனாலுமே எப்பயாச்சும் பார்ப்போம் வீட்டில். ஓகே ப்ரோ, முடிச்சுப்போமா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. Yeah, bye, see you. See you guys.